வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்ல டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுடைய சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கொஸ்டின்கள் உங்களுக்கு இருந்தாலும் நமக்கு பதில் கிடைக்கும். ஒரு ஆண் உங்களை உயிருக்குயிராக விரும்பினால் நீங்களும் அவர்களும் சந்தித்த நாள், காதலித்த நாள், பேசிய நாள் என அனைத்தையும் ஞாபகம் வைத்திருப்பார்கள். ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு உண்மையான காதல் இருக்கோ, உயிருக்குயிரான காதல் இருக்கோ, அதுல சிம்பிளான ஒரு விஷயத்த வச்சே தெரிஞ்சுக்க முடியுங்க. ஒரு ஆண் உங்களை உண்மையாவே உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க, அவங்க தான் நீங்க தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு உங்களை உயிருக்குயிரா காதலிச்சாங்க அப்படின்ற போது மட்டுமே நீங்க ஃபர்ஸ்ட் பேசியிருப்பீங்க பாத்தீங்களா, அது நீங்க ஃபர்ஸ்ட் பேசியிருக்கக்கூடிய அந்த நாள். அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிட்ட நாள், உங்க ரெண்டு பேருடைய லவ் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்ட நாள்னு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஒண்ணு விடாம ஞாபகம் வச்சிருப்பாங்க. நீங்க யோசிச்சு கூட பார்த்த மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களால இந்த ஒரு விஷயத்த பண்ணவே முடியுங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க எந்த பர்சனை விரும்புறீங்கன்றத இந்த ஒரு விஷயத்த வச்சு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும். உயிருக்குயிராக விரும்பும் போது மட்டும்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட உங்களுக்கான முக்கியத்துவம் என்றது அதிகரிக்கும். இங்க நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு ஏன் என்னுடைய ஹஸ்பண்டோ லவ் பண்ற பர்சனோ முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்கன்னு நிறைய ஃபீலிங்ஸ் வருத்தம்லாம் இருக்கும். பட் உண்மையை சொல்றேங்க, எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு அன்பும் காதலும் இருக்கோ அவங்க தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கிட்ட அன்பும் காதலும் இல்லை அப்படின்ற போது எதற்காக அவங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லுங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான பொருத்தம் நீங்க இல்லை. எந்த ஒரு பர்சன் முக்கியமா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. டைம் இல்லை, வேலை இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கன்னா அதெல்லாம் போய் கட்டுக்கதை, சும்மா ஏமாத்துற அந்த ஃப்ராடுத்தனம். உண்மையாவே உங்க மேல உண்மையான அன்பு இருந்துச்சு, பாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான முக்கியத்துவம்ன்றது நீங்க கேட்காமலே உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பொருத்தனை நீங்க லவ் பண்றீங்க தெரிஞ்சுக்கோங்க. மற்றவரிடம் உங்களை பற்றி எப்போதும் பேசினாலும் சரி, எப்போது உங்களை குறை சொல்ல மாட்டார்கள். நீங்கள் அவர்களுடன் இல்லை என்றாலும் கூட உங்களை எப்போதும் உயர்த்தி பேசுவார்கள். தன்மையெல்லாம் தவறு இருக்குது என்று கூறுவார்கள். அதாவது ஒரு உண்மையான காதல்ல, உயிருக்குயிரான காதல்ல நீங்க மட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காதல்ல மட்டுமே நீங்க அவங்க கூட இல்லைனாலும் சரி, இருந்தாலும் சரி, உங்களை எப்பவுமே தாழ்த்தியோ மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தியோ பேச மாட்டாங்க. எப்போதுமே உங்களை உயர்த்தி மற்றவங்க முன்னாடி நீ கெத்து அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களை மற்றவங்க முன்னாடி பேசுவாங்க. காரணம், அவங்களுக்கு நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு சீப்பா தெரிஞ்சக்கூடாது, கம்மியா தெரிஞ்சக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த தாட் தான். ஸோ உங்க லைஃப்ல சிம்பிளா சொல்லணும்னா நீங்க விரும்பக்கூடிய ஆண் இப்படி இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட பொருத்தம் இருந்தா நிச்சயமா அவங்க உங்க மேல உயிருக்குயிரான காதலை வச்சிருக்காங்கன்றது சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனா தெரிஞ்சுக்கிறது பெட்டர் தானே. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. உங்களை உயிருக்குயிராக விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு பிடித்ததை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். ஒரு உண்மையான காதல் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நமக்கு பிடிச்சது பிடிக்காதுன்றதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்பாங்க. பட் உயிருக்குயிரான காதல் இருக்குன்ற பட்சத்துல மட்டும்தான் பிடிச்சது தேவையானது எதுன்னு எல்லா நேரங்களிலுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்காக செய்தும் கொடுப்பாங்க. ஏன்னா இவர்களுடைய மனசு எப்போதுமே சரிங்க உங்க மேல மட்டுமே தான் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ்ல இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒன் பை ஒன் உங்க லைஃப்ல அவங்க உங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. ஆனா எல்லாருமே இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான பர்சனாகவும் இருக்காங்க, பட் ரொம்ப குட்டான பர்சனாகவும் இருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் எப்படிப்பட்டவர்கள், அவங்க எந்த தாட்ல உங்க கூட பழகுறாங்க, எப்படிப்பட்ட பர்சனா இருக்காங்கன்றத நீங்க தாங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்க லைஃப்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வாழணுமா வேணாம்ன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. பட் ஒரு சில ஆண்கள் இங்க ஃபேக்காகவும் உங்களை ஏமாத்துறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சனை நீங்க விரும்புனீங்கன்ற போது அவங்க உங்களை ஏமாத்தணுன்றதுக்காகவே சில விஷயங்களை பொய்யா ஃபேக்கா இருக்கிற மாதிரி காமிச்சு உங்களை நம்ப வைப்பாங்க. கடைசியில் அந்த நம்ப வச்சு கழுத்தடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதை உங்க லைஃப்லையும் செய்வதற்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவரிடம் ஒன்று கேட்டுவிட்டால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை உங்களுக்காக செய்து கொடுப்பார்கள். மாட்டேன் என்றே அந்த வார்த்தை என்பதே வரவே வராது. அதாவது நீங்க விரும்பக்கூடிய பர்சன் உங்க லைஃப்ல இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு விஷயம் கேட்குறீங்க, எனக்காக இதை பண்ணி கொடுப்பியா அப்படின்னு. நிச்சயமா சொல்றேங்க, ஒரு உண்மையா ஒரு ஆண் உங்களை விரும்பி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு உயிருக்குயிரான காதலை உங்க மேல வச்சிருந்தாங்க அப்படின்ற போது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுப்புன்றது தெரிவிக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லலாம், சொல்றதுக்கு எல்லாமே மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய தாக்கம். அவங்களுக்கு மேல நீங்க வந்துட்டீங்கன்ற போது அவங்க உங்களை நீங்க அவங்கள இது அதிகாரம் பண்ணுவீங்களா, அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக
நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. முக்கியமாக எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் சரி அதுக்கு மறுப்புன்றது தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்த நீங்கள் யோசிச்சுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பர்சன் எந்த மாதிரி இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, தப்பான பர்சன்கிட்ட போய் லைஃப்பை கொடுத்துட்டு ஐயையோ ஐயையோ அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவ்வளோதான் உங்கள் லைஃப். ஸோ பர்சன் கரெக்டான பர்சனாக பாருங்கள். இவங்க லவ் லவ் பண்ணுறீங்க, அவங்கள லவ் பண்ணுறீங்க, அவங்க லவ் பண்ணுறாங்க, இவங்க தயவு செஞ்சு வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மனசுக்கு உங்க கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்குன்னு தோணுதா, நம்புறீங்களா, அப்புறம் லவ்வை ஸ்டார்ட் பண்ணுங்க. லைஃப்ல ஹாப்பியாக இருங்க. நம்பிக்கை இல்லையா, ஓகே அவாய்ட், இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஸோ ட்ரஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க. சும்மா அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு பண்றாதீங்க, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு பண்றாதீங்க. நான் கடைசியில் நீங்க மட்டும்தான் நிற்பீங்க கஷ்டத்தோட. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி வேற விஷயம் வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா, பை பாய்.